நம்ப, அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அவங்க பார்த்து நம்புறாங்க, அவங்க பார்த்து நம்புறதை விட ரொம்ப உறுதியானது நாம நம்புறது இந்த விசுவாசம். हमारे विश्वास अंसर के विश्वास के से बड़े होते हैं. கண்ணில் பார்க்கல ஆனா நிச்சயம். आंखों से नहीं देखे पर वो पूरा होते हैं. நம்மளை வெளியே இருந்து பார்க்கும் பொழுது பைத்தியக்காரன்னுவா, ஆனா நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கனப்படுத்துகிறதுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம அருகிலே நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். संसार के लोग हमें देखें तो वो कहते हैं हमें मूर्ख लोग हैं, पर हमारे विश्वास तो बहुत बड़ा है. இந்த விசுவாசம் தான் தானியேலுக்கு ஒரு சத்தத்தை கேட்கப்பட்டுச்சு. यही विश्वास दानियल को कुछ आवाज सुनने के लिए, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அதனாலதான் அந்த விசுவாசத்திற்காகத்தான் அவன் நிலைச்சு நின்னா தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். दानियल विश्वास के साथ खड़े होते हुए बचा हुआ. எத்தனை பேருக்கு வசனம் விளங்குது? அது எப்ப விளங்குது? கடைசி அடிச்சு சிங்க கெபிக்குள்ள போய் சிங்கத்துக்கு நடுவுல போய் நிற்கும் போதுதான் அந்த விசுவாசம் எவ்வளவு பெருசுனே தெரியும். वो विश्वास का महिमा कहाँ कब जानते हो? वो अंतिम क्षण में जान सकते हैं. விசுவாசம் இல்லைன்னா சிங்கன்னு கேட்கும் பொழுதே அங்க தடுமாறிடும், கட கட கடன்னு ஆடிடும். वो सिंह के गढ़ में तो वहाँ विश्वास काम किया. ஆனா சிங்கத்தை விட பலமானது விசுவாசம். सिंह के बड़े होते हैं हमारे विश्वास. உறுதியானது, தைரியமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் தானியேலை கண்டு சிங்கம் பயந்துட்டு உட்கார்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். मैं सोचता हूँ सिंह तो दानियल से बचकर बैठ जाते हैं. ஏன்னா அங்க தூதன் கட்டினா அப்படின்னு இருக்கு. தூதன் வாயை என்ன செய்தான்? இருக்கா? அப்ப கட்டினா, கட்டிட்டு நான் என்ன நினைக்கிறேன், தானியேல்கிட்ட உட்காந்து தூதன் பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். वहाँ वचन कहते हैं देवदूत सिंह की मुंह तो खोल दिया. அந்த சிங்கத்துக்கு, சிங்கம் அதனுடைய இருதயம் பசிதாங்க, கொலை வெறியில் இருக்கு, எத்தனை நாள் சாப்பிடாம போட்டு வச்சிருந்தாங்களோ. ஆனா அது தைரியமற்று போய் இப்போ உட்கார்ந்துருக்குது. ஆனா தானியேலுக்கு இருந்த ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், என்னை உயர்த்த வல்லமை உள்ளவர், என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை கனப்படுத்த வல்லமை உள்ளவர்.